வணக்கம். அம்பாறை மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத் தலைவி தம்பிராசா செல்வராணி. நான் இன்று ஐநா முன்றலில் 54வது தொடரில் இன்று வலிந்து காணாமலாக்கப்பட்ட எங்களது உறவுகளின் பிரச்சனைகளை கழிப்பதற்காக இன்று வந்திருக்கின்றோம். நேற்றைய தினம் 8ஆம் தேதி ரணில் விக்ரமசிங்கா இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா செங்கலடியில் ஒரு பாடசாலை ஒன்றை திறப்பதற்காக அங்கு சென்றிருக்கின்றார். நேற்றைய தினம் கிழக்கு மாநிலத்தில் உள்ள வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் மயிலத்தமடைவில் போராடும் அந்த போராட்ட மேற்றத்திரைக்காக 24 நாளாக போராடி கொண்டிருக்கும் அந்த உறவுகள் எங்களது தமிழ் கூட்டமைப்பினர், அடுத்தது எங்களது அரசு அறிவற்ற நிறுவனங்கள், அரச நிறுவனங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து நேற்றைய தினம் மயிலத்தமடு போராட்டத்தை ரணில் ஜனாதிபதி அவர்களை சந்தித்து நேற்றைய மயிலத்தமடு பிரச்சினை கலைப்பதற்காக சென்று கொண்டிருந்த நேரம் அம்பாறை மாவட்டத்திலிருந்து வந்த வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவினர்களை கல்லடி பாலத்தில் வைத்து தடுத்து போலீசார் அவர்களை திருக்கோயிலிலிருந்து பஸ் வண்டியில் ஆயுதங்களை ஏற்றி ரணில் விக்ரமசிங்காவை தாக்குவதற்கு அனுப்பியதாக கூறி 50 வயதிலிருந்து 80 வயதுக்கு உட்பட்ட தாய்மார்களை அவ்விடத்தில் மறைத்து அவர்கள் 54 பேரையும் தனியே எடுத்து அவர்களது சோதனை சாவடியில் வைத்து விசாரணை செய்து அவர்களை 9 மணியிலிருந்து 12:30 மணி 3:30 மணித்தியாலத்துக்கு அவ்விடத்தில் அவர்களை வைத்து அசௌகரியப்படுத்தி அவர்களுக்கு இந்த பயமுறுத்தி அவர்களின் உள்ள வளத்தை பாய்த்திருக்கின்றார்கள். அதே போன்று திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து வந்த வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் தாய்மார்களை பாகரி போலீஸ் ஸ்டேஷனில் மறைத்து வைத்து 9 to 12:30 மட்டும் அவர்களது வாக்குமூலங்களை பெற்று அவர்களை திருப்பி அனுப்பியிருக்கிறார்கள். அதே போன்று போராட்டம் நடந்து கொண்டிருக்கும் நேரம் மட்டக்களப்பு மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட சங்க தலைவி அமல்ராஜ் அமலநாயகி அவர்களை அந்த போலீசார்கள், ஆண் போலீசார்கள் அவர்களுக்கு அடித்து பக்கத்தில் நின்ற பெரிய மரத்தை பிடுங்கி அவருக்கு அடித்து அவரை காயப்படுத்தி அவர் இன்று வரை ஆஸ்பத்திரியில் இருந்து கொண்டிருக்கின்றார். என்ற நாங்கள் அவ்விடத்தில் எங்களது தாய்மார் சென்றதற்குரிய காரணம் அந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களை சந்தித்து எங்களது உறவுகள் 22-24 நாட்கள் கூடி மயிலத்தமடு பால் மேற்றத்திரையை மீட்டு தரும்படியும் வலிந்து காணாமலாக்கப்பட்டு எங்களது உறவுகளுக்கான பிரச்சனைகள் தீர்க்கப்படுவதற்கு அவரிடம் கேட்பதற்கு சில கேள்விகளுக்கு தான் அவ்விடம் சென்று இருந்தோம். அவ்விடம் சென்ற தாய்மார்களை அடித்து நொறுக்கி அவர்களை இன்று அவ்விடத்தில் காயப்படுத்தி இருக்கின்றார். இன்று இலங்கையை எடுத்துக்கொண்டால் இன்று இலங்கை நடக்கும் தகாத முறைகளை பார்த்தால் இன்று நீதிபதி வெளியேற்றப்பட்டிருக்கின்றார். அதே போல் இன்று எங்கள் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் பல முறை தாக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். எங்களுக்கு நீதி கிடைப்பது எப்படி? இந்த ஐநா முன்றலில் நீதி வேண்டும் என்று இந்த நீதி தேவதையுடன் நீதி கேட்டு வந்தால், ஆனால் அங்கு எங்களுக்கு நீதியும் இல்லை, எதுவும் இல்லை. ஆனால் நாங்கள் இன்று கேட்டு நிற்கின்றோம். எங்களுக்கு எப்படி நடந்தாலும் சரி, எந்த ஜனாதிபதி மாறி வந்தாலும் சரி, நாங்கள் இன்று 190க்கும் மேற்பட்ட தாய்மார்கள் 8 மாவட்டத்திலும் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் இறந்திருக்கின்றார்கள். எங்களுக்கு இப்படியான நீதிபதி ஜனாதிபதி வந்தாலும் சரி, எங்களது பிரச்சனைகள் எப்படி போனாலும் சரி, நாங்கள் இந்த இலங்கை அரசை எங்களது குற்றத்துக்கு முன்னிலையில் அனைத்துலக சர்வதேச நீதிமன்றத்தை நிறுத்தி அவர்களை நாங்கள் கேள்வி கேட்டு அவர்களுக்கான தண்டனையை பெற்றுக் கொடுக்க மட்டும் ஓய மாட்டோம் என்று வேண்டி நிற்கின்றோம். நன்றி. திருவண்ணாமலை மாவட்டம் வலிந்து காணாமலாக்கப்பட்ட சங்கத்தின் தலைவி. நேற்றைய 8ஆம் தேதி நடந்த இந்த போராட்டத்துக்கு திருவண்ணாமலையில் இருந்தும் வலிந்து காணாமலாக்கப்பட்ட சங்கத்தில் இருந்து சில பஸ் வண்டிகள் அங்கு வரபோது வாகரை பிரதேச தலைவர் அவர்கள் மறித்து அவர்களுடைய அடையாள அட்டையை அவர்கள் பார்த்து பஸ் இலக்கு தகடுகளை கேமராவில் போட்டோ எடுத்து அவர்களை அங்கிருந்து 3 மணித்தியாலம் மறிச்சு வைத்திருந்து 12:30க்கு அவங்களுக்கு வீட்டை திருப்பி விட்டார். அதே போல அம்பாறை மாவட்டத்தில் இருந்து வந்த தாய்மாரிட பஸ் வண்டியை மறித்து அவர்கள் கல்லடி பாலத்தில் வந்து நிற்கும் பொழுது இலங்கை போலீசாரால் அவங்க பஸ்ஸை உள்ளில் ஏறி தாய்மார்களை சிலவர்களை இழுத்து வெளியில் எடுத்து அவர்களை மீண்டும் பஸ்ஸில் ஏறும்படி நீராகாரம் இல்லாமல் 3 மணித்தியார்கள் தாய்மார் மிகவும் போராட்டத்தின் மத்தியில் திருப்பி அனுப்பப்பட்டது. இப்படியான போராட்டங்கள் அதே மாதிரி மட்டக்களப்பு மாவட்டத்தில் வலிந்து காணாமலாக்கப்பட்ட சங்கத்தின் தலைவி அமலநாயகி அவர்களை போலீசாரால் இழுத்து வைத்து அவர்களை தாக்கி அவர்கள் கரடியார்
கரடினால் ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டு இன்று மட்டக்களப்பு பெரிய ஆஸ்பத்திரிக்கு அனுமதிக்கப்பட்டார். இப்படியான செயல்பாடுகளை வலிந்து காணாமாக்கப்பட்ட தலைவிமாருக்கு 8 மாவட்டத்தின் இந்த போராட்டம் நடந்து கொண்டு இருக்கும் பொழுதும் தாக்கப்படுகிறோம். 2022 2ஆம் மாதம் 20ஆம் தேதி இதே போல நிகழ்வு எங்கள் தலைவிமார்களை ரோட்டில் வைத்து இராணுவம் சப்பாத்து காலில் மிதிச்சு அவர்களை உடையில பிச்சு தலைமையில சுருட்டி அடித்து விட்டார்கள். இதுக்கு எந்த விதமான நியாயமும் எங்களுக்கு கிடைக்கவில்லை. இதை ஏன் சர்வதேசம் இன்னும் தாமதிச்சு கொண்டிருக்குது? எங்களுக்கு ஒரு நீதியை பெற்று தரணும் என்று தான் நாங்கள் இங்கே வந்து நிற்கின்றோம். இந்த 54வது கூட்டத்தொடருக்கு நாங்கள் சமூகம் அளித்தது எங்களுக்கு ஒரு நீதியை பெற்று தரும் என்று. ஏன் அரகல போராட்டத்துக்கு கண்டனம் தெரிவிக்கிற ஐநா எங்களுக்கு ஏன் மௌனம் சாதிச்சிருக்கு? வெகு விரைவில் எங்களுக்கு ஒரு தீர்ப்பையும் எங்களுக்கு நியாயத்தையும் பெற்று தரணும் என்று நாங்கள் வேண்டி நிற்கின்றோம். நேற்றைய தினம் மட்டக்களப்பு செங்கலடி பகுதியிலே மக்கள் ஜனநாயக ரீதியாக மேற்கொண்ட ஒரு போராட்டத்தின் மீது ஸ்ரீலங்கா காவல்துறையினர் காடைத்தனமான முறையிலே தாக்குதல்களை நடத்தி சிலரை காயப்படுத்தி இருக்கிறார்கள். வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுகின்ற ஒரு நிலைமையையும் ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். ஸ்ரீலங்காவினுடைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் 7ஆம் தேதி மட்டக்களப்புக்கு விஜயம் செய்திருந்தார். 8ஆம் தேதியும் அங்கே ஒரு நிகழ்விலே கலந்து கொண்டிருந்தார். குறிப்பாக செங்கலடியில் பாடசாலை நிகழ்வு ஒன்றிலே கலந்து கொள்வதற்காக அவர்கள் சென்ற பொழுது கிழக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் அங்கே நூற்றுக்கணக்கிலே ஒன்று கூடி தங்களுடைய பிள்ளைகளுக்கு அல்லது தங்களுடைய இரத்த உறவுகளுக்கு என்ன நடந்தது என்பதை கேட்கின்ற ஒரு போராட்டத்திலே ஈடுபட்டிருந்தார்கள். குறிப்பாக 2009ஆம் ஆண்டு யுத்த முடிவிலே ஸ்ரீலங்கா இராணுவத்தினரிடம் கையளிக்கப்பட்ட பின்னர் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்கள் அல்லது ஸ்ரீலங்கா இராணுவத்தினராலும் துணை இராணுவ குழுக்களாலும் கைது செய்யப்பட்டும் கடத்தப்பட்டும் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு நீதி கேட்டு இன்று 14 ஆண்டுகளாக தாய்மார் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே ரணில் விக்ரமசிங்க மட்டக்களப்புக்கு விஜயம் செய்த பொழுது 8ஆம் தேதி நேற்றைய தினம் இந்த போராட்டத்திலே கலந்து கொண்டு அவர்கள் நீதி கேட்பதற்காக போராடி கொண்டிருந்த பொழுது அவர்கள் மீது காவல்துறையினர் காட்டு மிராண்டித்தனமான தாக்குதலை மேற்கொண்டிருக்கின்றார்கள். மட்டக்களப்பு மாவட்டத்திலே காணாமல் போன சங்க தலைவி போலீசாருடைய மிருகத்தனமான தாக்குதலிலே பாதிக்கப்பட்டு அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். அதே போன்று இந்த போராட்டத்தில் கலந்து கொள்வதற்காக அம்பாறை மாவட்டத்தில் இருந்து வருகை தந்த காணாமலாக்கப்பட்ட தாய்மார் கல்லடி பகுதியிலே வைத்து உளவுத்துறையினரால் வழிமறைக்கப்பட்டு அவர்களுடைய வாகனத்தில் தாக்குதல் ஆயுதங்கள் இருப்பதாக பொய் கூறி ஒவ்வொருவராக வாகனத்தில் இருந்து இறக்கி கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் அவர்களை தாமதித்து அந்த போராட்டத்தில் கலந்து கொள்வதை தடுத்திருக்கிறார்கள். அந்த அம்மாக்களை அச்சுறுத்துகின்ற விதமாக புகைப்படங்கள் எடுக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருந்து இந்த போராட்டத்திற்காக வந்து கொண்டிருந்த வாகனங்களில் ஒன்று மறிக்கப்பட்டு அந்த வாகரை போலீசாரினாலே பொய்யான குற்றச்சாட்டுகளின் அடிப்படையிலே அவர்களுடைய அடையாள அட்டைகள் பதிவு செய்யப்பட்டு அவர்களும் அங்கு போராட்டத்தில் கலந்து கொள்ளாமல் தடுக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த செயல்பாடு அவர்களுடைய அந்த அடிப்படை உரிமைகளை மீறுகின்ற ஒரு செயல்பாடு. ரணில் விக்ரமசிங்க ஒரு புறத்திலே தன்னை ஒரு சமாதானத்தினுடைய ஒரு முகமாகவும் தமிழ் மக்களுடைய ஒரு நண்பன் போலவும் தமிழ் மக்களுடைய உரிமைகளை கொடுப்பதற்காக தான் அர்ப்பணிப்போடு உழைப்பது போன்றவும் ஒரு முகத்தை காட்டிக்கொண்டு மறுபுறத்திலே தன்னுடைய காவல்துறையினர் ஊடாக ஒரு மிருகத்தனமான செயல்பாட்டை பாதிக்கப்பட்ட மக்கள் மீது அரங்கேற்றி இருக்கின்றார். அதே போன்று மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய எல்லை பகுதியாக இருக்கக்கூடிய மயிலத்தமடு மற்றும் மாதவனை பகுதிகள் மட்டக்களப்பு மாவட்ட கால்நடை உற்பத்தியாளர்களுடைய மேய்ச்சல் தரை பகுதியாகும். அந்த பகுதியிலே கிட்டத்தட்ட 3 லட்சம் கால்நடைகள் நேர்ச்சைகை காலங்களிலே வளர்க்கப்படுவதுண்டு. ஆனால் கடந்த சில வருடங்களாக தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய புலனறுவை மாவட்டத்திற்குள் இருக்கக்கூடிய பெரும்பான்மையின சிங்களவர்கள் அந்த மேய்ச்சல் தரை பகுதிக்கு கொண்டு வரப்பட்டு மகாவலி அபிவிருத்தி அதிகார சபையினதும் ஏனைய அரச திணைக்களங்களினதும் உதவியோடு இந்த மேய்ச்சல் தரைகள் அழிக்கப்பட்டு அங்கே சேனை பயிற்சிகையிலே ஈடுபடுவதற்கு
இந்த சிங்களவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த செயல்பாட்டினாலே கால்நடை உற்பத்தியாளர்கள் பெருமளவிலே பாதிக்கப்படுகின்ற நிலைமையிலே இன்று கால்நடை உற்பத்தியாளர்கள் அந்த பகுதிக்கு செல்ல முடியாத அளவுக்கு அச்சுறுத்தல்கள் ஏற்பட்டிருக்கின்றது. அவர்களுடைய கால்நடைகள் தொடர்ச்சியாக அளிக்கப்படுகின்றது. இதற்கு நீதி கேட்டு கடந்த செப்டம்பர் 15ஆம் தேதி தொடக்கம் சித்தாண்டி பகுதியிலே மயிலத்தமடு மாதவனை கால்நடை உற்பத்தியாளர் சங்க பிரதிநிதிகள் பல நூற்றுக்கணக்காக கூடி தொடர்ச்சியான போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார்கள். இந்த நிலைமையிலே இந்த போராட்டம் 15ஆம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட 2 நாட்கள் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுதும் அதை பற்றி கண்டுகொள்ளாமல் அதற்கு எந்த ஒரு தீர்வும் சொல்லாமல் மட்டக்களப்பு மாவட்டத்திலே தன்னுடைய வாக்கு அரசியலை அதிகரிப்பதற்காக ரணில் விக்ரமசிங்கே அங்கே விஜயம் செய்த பொழுது இந்த மக்கள் தங்களுக்கு நீதி கோரி அந்த செங்கலடி பகுதியிலே இந்த காணாமலாக்கப்பட்ட உறவுகளோடு சேர்ந்து போராட்டங்களில் ஈடுபட்ட பொழுது அவர்களும் மோசமாக தாக்கப்பட்டிருக்கின்றார்கள். அந்த போராட்டத்திலே கலந்து கொண்டிருந்த எங்களுடைய சட்டத்திரணி சுகாஸ் அவர்களோடு நான் தொடர்பு கொண்டு பேசியிருந்தேன். எங்களுடைய அமைப்பாளர் சுரேஷ் அவர்களோடு நான் பேசியிருந்தேன். மற்றும் காணாமலாக்கப்பட்ட உறவுகள் மற்றும் பண்ணையாளர்களுடனும் பேசியிருந்தேன். தங்களுடைய போராட்டக்காரர்கள் மீது மிக மோசமாக மூர்க்கத்தனமாக காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியதாகவும் அந்த போராட்டத்தை முற்றாக கலைப்பதற்கும் ஒடுக்குவதற்கும் உரிய முழு நடவடிக்கைகளையும் காவல்துறையினர் ஒரு ஜனநாயகத்துக்கு விரோதமான முறையிலே மேற்கொண்டிருந்ததாகவும் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். இது ஒரு ஜனநாயக விரோத செயல்பாடு. இந்த 2009 வரை தமிழ் மக்களுடைய உரிமை போராட்டத்தை அழிப்பதற்கு இந்த சர்வதேச நாடுகள் துணை நின்றிருக்கிற ஒரு சூழலிலே அந்த யுத்தத்துக்கு முடிவிலே காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு இன்று வரை 14 ஆண்டுகளாக நீதி கிடைக்கவில்லை. 14 ஆண்டுகளாக வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் இந்த ஐநா மனித உரிமைகள் பேரவைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். நாங்களும் இந்த பேரவைக்கு எங்களுடைய மக்களுடைய எதிர்பார்ப்புகளை நாங்கள் வலியுறுத்தி கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய மண்ணிலே தொடர்ந்து நடைபெறுகின்ற கட்டமைப்பு சார் அழிப்புகள், இந்த மயிலத்தமடுவிலே இந்த கால்நடைகள் அழிக்கப்படுவது என்பது தமிழர்களுடைய ஒரு விவசாய பொருளாதாரத்தை திட்டமிட்டு அளிக்கின்ற ஒரு செயல்பாடு. இவ்வாறான செயல்பாடுகள் தடுத்து நிறுத்துவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கின்றோம். ஆனாலும் அது அவ்வாறான செயல்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கத்தக்கதாக தொடர்ந்தும் அரசு இவ்வாறான அத்துமீறல்களையும் அழிப்புகளையும் செய்து கொண்டிருப்பதை நாங்கள் மிக வன்மையாக கண்டிக்கின்றோம். இங்கே செல்வராணி அம்மாவும் தேவி அம்மாவும் குறிப்பிட்ட சம்பவங்கள் உண்மையிலே மக்களை மிக மோசமாக ஆத்திரப்படுத்தி கொண்டிருக்கின்றது, மிக மோசமாக மக்களை பாதிப்படைய செய்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த சர்வதேச சமூகம் தொடர்ந்தும் அமைதி காக்காமல் தமிழர்களுடைய தேசத்திலே நடைபெறுகின்ற இந்த கட்டமைப்புசார் அழிப்புகளை தடுப்பதற்கும் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளை கண்டறிவதற்கான ஒரு சர்வதேச விசாரணையை ஆரம்பிப்பது உட்பட இனப்படுகொலைக்கான ஒரு சர்வதேச விசாரணையை உடனடியாக ஆரம்பிப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இங்கே இந்த இலங்கையிலே இடம்பெறுகின்ற இந்த குற்றங்கள் தொடர்பாக சம்பந்தப்பட்ட தரப்புகளுக்கு, ஐநாவிலே சம்பந்தப்பட்ட தரப்புகளுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. நிச்சயமாக அந்த தரப்புகள் ஊடாக அரசின் மீது அழுத்தங்கள் ஏற்படுத்தப்படும் என்கின்ற ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. தொடர்ந்தும் நாங்கள் இந்த விடயங்களை இந்த சர்வதேச சமூகத்தினுடைய கவனத்திற்கு கொண்டு எங்கள் மீதான இந்த அழிப்புகளை கட்டுப்படுத்துவதற்கான நாங்கள் தொடர் போராட்டங்களிலே நாங்கள் ஈடுபட வேண்டும். எல்லோரும் ஒன்றிணைந்து அதற்காக செயல்பட வேண்டும். Hello, my name is Dr. Thor Redcrow, and I'm an American global conflict analyst, and I've been working with the global Tamil movement and an array of stateless people here at the United Nations Human Rights Council for the last several years. Because I've been part of that process, I've seen that for many years, this council has been failing to meet their obligations when it comes to the rights of the Tamil people, especially in Tamil Eelam. Continually, the Tamil mothers, especially the mothers of the disappeared, have come here and spoken about their plight and spoken about the conditions that they're kept under and the abuses that they suffer as they continue to wait for accountability related to their disappeared family. And time after time, there doesn't seem to be the international accountability against the Sri Lankan state. Unfortunately, that is the reality at this point, but I would encourage the Tamil people of Tamil Eelam not to give up and to continue with this UN process, because this is the best avenue to generate accountability with the Sri Lankan state. As you've seen recently there in Tamil Eelam, just I believe yesterday, even a bus of mothers of the disappeared was stopped and harassed by the Sri Lankan state, and this is another example of how the state weaponizes the
demand for accountability. They try to call them terrorists or armed or say that they're there to threaten the president of Sri Lanka, which of course is ridiculous. These are Tamil people who want accountability for the genocide that took place in 2009 and all of the war crimes that was committed by the Sinhalese state of Sri Lanka against the Tamil people. You have tens of thousands of people still missing, tens of thousands of murdered Tamils and family members who are looking for the remains. And there's a range of mechanisms that the UN can provide for this as it relates to a special rapporteur or investigations into the crimes that took place in 2009 and the time before that. So my word to the Tamil people would be to continue their struggle to keep fighting for your rights, because Tamil Eelam has all of the same justification to exist as any other state here at the UNHRC. And you shouldn't let the fact that you don't have a recognized UN flag dissuade you from continuing to demand your equal rights, because all Tamil people deserve to live in freedom and have a life of dignity and not be occupied by the Sri Lankan state. Thank you. அனைவருக்கும் வணக்கம். நான் நிஷா, உலக தமிழர் இயக்கத்தின் செயலாளர். அந்த ரீதியிலே இங்கே நேற்றைய தினம் நடந்த இந்த அவலங்களை ஐநாவினுடைய மனித உரிமை மன்றுக்கு நாங்கள் எழுத்து மூலமாக அறிவித்திருக்கின்றோம். சில முக்கிய நபர்களை நாங்கள் தொலைபேசி ஊடாகவும் அழைத்து அவர்களுக்கு இந்த பிரச்சனையை நாங்கள் எடுத்துரைத்திருந்தோம். அந்த எழுத்து மூல வடிவினை ஆங்கிலத்திலே உங்களுக்கு நான் வாசித்தளிக்கின்றேன். I would like to draw your attention to the urgent and alarming situation faced by the mothers of the Association of Relatives of Victims Forcibly Disappeared in Sri Lanka. We wish to alert you to the emergency situation of the families of the Association for Relatives of Enforced Disappearances in Kalladi, Parai in particular, where they went to hold a demonstration on the occasion of the President's visit Ranil Wickremesinghe to Sengaladi in the district of Batticaloa. A bus comprising 49 people, mainly elderly people and women and mothers of those forcibly disappeared by Sri Lankan security forces, was intercepted on the Kalladi-Parai bridge. The military and police threatened the bus driver to carry weapons on the bus in order to attack the president. These mothers left from the Ampara district, whose manager Ms. Selvarani Thambirasa is currently with our volunteers from the Global Child Movement in Geneva to attend the 54th session of the Human Rights Council. She just received an alarming call this Sunday at 5 a.m. from Ms. Kulandevel Sumitra Devi, informing her that she and other women like Ms. Pubala Pillai Prakalata, Ms. Manika Pillai Saroja Devi, Ms. Kanapati Pillai Maheshwari, and Ms. Devasahayam Ranjana, present in the bus, have been questioned under threats. They received false accusation of carrying weapons and planning acts of violence, but in reality, these mothers went to demonstrate peacefully following the visit of the Sinhala president to the city of Batticaloa. They all received a court order with false charges. Mr. Pradeepan Thamaratham Pillai, who financed the bus for the departure to Batticaloa, is also under questioning at this very moment. His life would be in danger too. We ask you to act urgently. This is why we call on the members of the Human Rights Council to recognize the resolution on genocide and unanimously adopted by the Provincial Council of Northern Sri Lanka on 10th February 2015, to direct appropriate action at the ICC, emphasizing that the affected Tamil people have no confidence in any national commission or investigation, to appoint a special reporter to monitor investigate on ongoing human rights violations and repression against the Tamil people in the north and east of Sri Lanka. To the special reporters and treaty board experts, please help us to ensure the protection of human rights defenders in Sri Lanka so that they can carry out their legitimate work in a safe and conducive environment without fear of force, threats, accusation or threats, intimidation or reprisals of any nature. Witnesses and families seeking truth and justice who failed to prosecute those against whom there was evidence of wrongdoing. To the members of the 4th Committee of the General Assembly, we ask you to recognize Eelam Tamil as non-self-governing territories. To the Advisor Committee, to the United Nations Special Advisor on the Prevention of Genocide, Ms. Varimu N. Deritu, we respectfully request the opportunity to inform you about the work of the coalition of over 13,800 Tamil organizations directly or through an online platform. In your remarks on the International Day of Remembrance of Genocide Victims, we urge you to highlight the importance of reparations for victims of atrocities committed by the Sri Lankan Genocidal Army and to encourage the Sri Lankan government to accelerate the adoption of the
reparation bill. Finally, we ask you, your office, to consider drafting a report on the link between non-repetition of genocide and reparations, to have a panel discussion with Iran Tamil victims of genocide in Sri Lanka, and to the special advisor to the Secretary General on the responsibility to protect, recognize the failures of the United Nations to prevent the Tamils from genocide and to propose appropriate measures to protect. இவ்வாறாக எங்களுடைய இந்த அறிக்கை ஆங்கிலத்தில் இருந்தது. இதனை நாங்கள் 38 ஸ்பெஷல் ப்ரொசீஜர்ஸ் மேண்டேட் ஹோல்டர்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற 38 விசேட அறிக்கையாளர்களுக்கும், முக்கியமாக ஹை கமிஷனருடைய உயர் சாணிகருடைய அலுவலகத்துக்கும் நாங்கள் அனுப்பியிருந்தோம். அவர்களுடைய இப்போது இந்த காணொலியை நாங்கள் செய்து கொண்டிருக்கிற இந்த சமயத்திலே இந்த 38 பேரிடமிருந்து 6 பேரிடமிருந்து எங்களுக்கு ஒரு நல்ல மாதிரியான ஒரு பதில் வந்திருந்தது என்பதனையும் சொல்லிக்கொண்டு, தொடர்ந்து எங்களுடைய வேலை அங்கே நடக்கின்ற அநியாயங்களையும் அட்டூழியங்களையும் தொடர்ந்து இந்த அவையிலே உங்கள் சார்பாக நாங்கள் முன்னெடுத்து அவர்களுக்கு தெரியப்படுத்தி வருகின்றோம் என்பதனையும் கூறிக்கொண்டு விடைபெறுகின்றோம்.